ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5 மணி கரெக்டாக 5 ஆகுது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடியாப்பம் செய்யலாம், தேங்காய் பால் வச்சு பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு வந்து நான் அப்போதே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். உப்பு போட்டு கலந்து ஹீட் வாட்டர் வந்து ஊற்றி நான் பசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வந்து வாங்கி நான் ப்ரிப்பேர் பண்ணது தான். நானாக வந்து வீட்டிலலாம் எதுவும் பண்ணலை. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக்கினால தான் நம்ம இடியாப்பம் வந்து எப்படின்னா புளிய போகிறோம். இந்த ப்ராடக்ட்டுமே நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 250 தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இட்லி பாத்திரம் 3 தட்டு இருக்கும். மொத்தம் 1 2 3 சேர்த்தா 3 இது 3ல் தான் நான் வந்து இடியாப்பம் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். அப்புறம் வந்து நான் அப்படியே வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் மாவை வந்து இதில் போட்டு நான் புளியறதான் எனக்கு வேலை. ஸோ நான் உங்களுக்கு புளிஞ்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இடியாப்பம் உலக்கில் வச்சு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடத்தையே ஒரு இடியாப்பம் புளியறக்குள்ளே எப்படி ஆக்கிட்டேன்னு. கிச்சனோட நிலமை இதுதான். இன்னும் ஒரு தட்டு வேறு நான் இன்னும் புளியணும், அதையும் புளிஞ்சிட்டு காட்டுறேன். இதான் ஃபைனலில் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ரவுண்டாக புளிவாங்க, எனக்கு ரவுண்டாக வந்து வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இடியாப்பம் வந்து ரவுண்டாக வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புளிய போகிறேன்னு சொல்கிறாங்க ரவுண்டாக. நீ ஒன்றும் புளிய வேணாம், நானே புளிஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி புளிகிறாங்கன்னு பார்க்கலாம். அதையும் பார்க்குறேன். தண்ணி வேறு வந்துட்டுருக்கு, நல்ல தண்ணி வேறு வெளியே வருது இன்றைக்கி தண்ணி வரனாலே. ஸோ அதான் அங்கேயும் பார்த்துட்ருக்காங்க. சேம் டைம் இடியாப்பமும் ரவுண்டாக புளிகிறாங்களான்னு நானும் பார்த்துட்ருக்கேன். பரவாயில்ல, ரவுண்டாக தான் வருது. என்னால் பிழிய முடியல, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால தான் கொடுத்துட்டேன். ஒரு ரவுண்டு போட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இதில் வந்து இடியாப்பம் வந்து செஞ்சு பிழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து வெந்துட்டுருக்கு. எப்படியும் குறைஞ்சது 10 நிமிஷமாக ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பாலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தேங்காய் பாலுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க உங்களுக்கு அதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் இருக்கும், அதை வந்து கீறி வச்சுருக்கேன். இது வந்து சீனி, ஒரு 1/4 கிலோ சீனி இருக்கும். இவ்வளவும் போடணுமா என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு தான் ஸ்வீட்டு எதுக்கு மாதிரி போடணும். இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்தோம்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான் ஏலக்காய் சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு நான் தேங்காய் பால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் அவுட்புட் வந்து காட்டுறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா தேங்காய் பால் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை வந்து ஹீட் பண்ணி ஏலக்காய் பவுட்ரு அப்புறம் சீனி எல்லாம் சேர்த்து நான் வந்து கொதிக்க வச்சு ஒரு பதத்துக்கு கெட்டியாக்கி இறக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு 4 ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் வந்து உடச்சி விட்டு நான் இங்கே சேர்த்துறேன். அப்புறம் வந்து சுகரு 1 கப் இருக்கும், 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ இதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பாதி எடுத்து வச்சுட்டேன். ஸ்வீட் வந்து ரொம்ப ஆயிடுச்சுன்னா
அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும். தேங்காய் பால் வந்து அதோட ஸ்வீட்டே வந்து கெடுத்துரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்க மாட்டேன். சாப்பிட்றப்ப அந்த ஸ்வீட் வந்து இல்லைன்னா நம்ம வந்து சேர்த்து மறுபடியும் ஹீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓரமாக வந்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த செம்பில் ஒரு செம்பு அளவுக்கு வந்து நார்மல் வாட்டர், ஹீட் வாட்டர்லாம் இல்லை, நார்மல் வாட்டர் தான் இதில் சேர்த்துக்கணும். சாரி, ஸ்பீடாக வச்சுட்டேன் செம்பை. நீ ஏன் கத்திட்டே இருக்க? ஊடால பண்ணி பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, போடுதானே. நான்லாம் கடையில் பால்லாம் வாங்கி போட மாட்டேன், வாங்கி தான் போட்டு தரேன். நூடு எப்படி வர போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்கு. தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்து காய்ச்சினதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சுகரும் கூடிடுச்சுன்னா கூட இந்த பால் வந்து நீங்கள் ஊற்றுறதுனால அது வந்து தேங்காய் பால் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து பால் சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் வந்து இப்படின்னா கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், அவங்கள சாப்பிட வச்சதுக்கப்புறம் தான் கமெண்ட் வந்து இடியாப்பத்தோட கமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்ல, அதனால் எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.